எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் வழக்குல கைது செய்யப்பட்டு இப்பொழுது புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இதன் பின்னணியில் என்ன நடக்கிறது, இதை பற்றி பேச இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த வழக்கின் பின்னணியில என்ன இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க, இதை பற்றி உங்களுடைய பார்வை? பின்னணி என்ன சார், போதை தான் இருக்கு பின்னணி இல்லையா? ஒரு மனிதன் இது போன்ற அற்ப விஷயங்கள்ல அவனை தன்னை ஈடுபடுத்திக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய குற்றம்ன்றது இந்த குற்றத்துல சிக்கன பிறகுதான் தெரியுது. அது குறிப்பா ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அழகான நடிகர், நல்ல நடிகர், நல்ல பிரகாசமா வரக்கூடிய நடிகர். அவருடைய வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு கெரியர் வீழ்ச்சி தான் இது. தனிப்பட்ட மனிதர் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்க வரைக்கும் வாழ்நாள் இருக்குதான். ஆனால் ப்ரொஃபஷனலா பார்த்தீங்கன்னா இது பெரிய வீழ்ச்சி தான் இது. ஏன்னா அவருக்கு ஆரம்பமே நிறைய பேர் சொல்லுவாங்க கேட்டா, அவர் பெரிய ஸ்டார்லாம் கிடையாதுங்க. சரி, பெரிய ஸ்டார் இல்லை, ஆனா அவரை பத்தி ஏன் பேசுறாங்கன்னு கேட்டா, பெரிய ஸ்டாரா வந்திருக்க வேண்டிய ஒரு நபர் தான் ஸ்ரீகாந்த். நிச்சயமா இங்க தமிழ்ல மட்டுமே இல்லை, தெலுங்குலயும் அவருக்கு ஒரு இது இருக்கு, மாசு இருக்கு. அவருக்கு மாசுனா ஒரு அறியப்பட்ட நடிகர். ஏற்கனவே அங்க ஒரு ஸ்ரீகாந்த் தெலுங்குல இருக்கிறதுனால வாரிசு படத்தை நடிச்சார் இல்லையா, அவரு ஏற்கனவே ஸ்ரீகாந்த் இருக்கிறதுனால இவர் அங்க ஸ்ரீராம் சொல்லுவாங்க. ஆந்திராவில் ஸ்ரீராம், தமிழ்நாட்டுல ஸ்ரீகாந்த். பரவலா விஜய் கூட நண்பன் படத்தில் நடிச்சாரு அப்படின்னு சொல்லி இருக்கோம். சங்கர் தான் அது இயக்குனர் தெரியும். அதனால பரவலா ஸ்ரீகாந்த் பேசப்பட்டார். நண்பன் படத்தில் ஜீவாவும் இவரும் அவங்க கேரக்டர் ரொம்ப உணர்ந்து நடிச்சிருப்பாங்க விஜய்க்கு ஈக்குவலா. ஆனால் விஜய் நடிக்க வந்த காலகட்டத்திலேயே இவங்கெல்லாம் நடிக்க வந்தாங்க. ஸோ பிரசாந்துக்கு பிறகுதான் இவர் வராரு, யாருன்னா விஜய் வராரு. விஜய் வந்த காலகட்டத்தில் விஜய்க்கு பார்த்தோன்னா ஒரு சில வருடங்களுக்கு பிறகு, ஒரு 4-5 வருடங்களுக்கு பிறகு இவர் நடிக்க வராரு. ஆனால் ஒரு ஈக்குவலான ஒரு நடிகர் விஜய்க்கு ஈக்குவலான நிகரான நடிகரான்னு சொன்னா அந்த மாதிரி வந்திருந்தாரு. ஏன்னா அது காரணம் கேட்டா ரொம்ப அழகான நடிகர். நிச்சயமா ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துல கேட்டா விஜய் எப்போ பீக்ல வராரோ, விஜய் எப்போ வந்துட்டார், சின்ன வயசுல வந்துட்டாரு. நான் சொல்ல வெற்றி படத்தின் மூலமா. ஆனா ஒரு ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்ச காலத்துக்கு ஆரம்பத்திலேயே பெரிய அளவுல ஷைன் ஆகும். மெல்ல மெல்ல அப்படியே படிப்படியா வந்துட்டு இருக்கும்போது எஸ்எஸ்சி செதுக்கிட்டு இருக்கும்போது குறுக்க உள்ள வந்தவர் தான் இந்த ஸ்ரீகாந்த். அதனால விஜய்க்கு போட்டின்னு கூட சொல்ல முடியும். ஸோ விஜய், அஜித் இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் கேட்டால் இவர் வந்திருக்க வேண்டியவர். ஆனால் இவர் பின்னுக்கு தரணும். அதுக்கு மெயின் காரணமே கேட்டா, மற்றவர்கள் சதி இருக்குது. எஸ்ஏசியை சொல்றேன் நான். எஸ்ஏசி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல இவர் படங்கள் அழகான நடிகர், நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கணும் போது அதை எப்படி பாத்தீங்கன்னா ஒரு டம்மி படம் சொல்லிட்டு கிழக்கு கடற்கரை சாலைன்னு ஒரு படம் இந்த அந்தனன் சொல்லி இருக்காரு இல்லையா, அந்த வலைபேச்சில் இருக்காருல்ல ஒரு நபர், நயன்தாராவோட குரங்கெல்லாம் சொன்னாங்க. அது சொல்றேன், ஞாபகப்படுத்த சொல்றேன் உங்களுக்கு. அவர் பாத்தீங்கன்னா வச்சு அவரை தயாரிப்பாளராக போட்டு அப்படி ஒரு திட்டம் நடந்தது. படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. சரிங்களா, சூப்பர் ஹிட் ஆகல, சூப்பர் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய அவருக்கு கேட்டீங்கன்னா நல்ல படங்கள் வந்தது, ஆனால் படங்கள் போகலை. அந்த படம் திட்டமிட்டு எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா பின்னாடி பிஹைண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அந்தனனுக்கு அவ்வளோ படம் எடுக்கிற அளவுக்கு தயாரிப்பாளர் அளவுக்கு இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் பேசப்பட்டதுன்னு கேட்டால் எஸ்எஸ்சி பணம் கொடுத்து அந்த படத்தை தயாரிச்சாங்க, திட்டமிட்டே ஃப்ளாப் பண்ணாங்க. அந்த படத்தை எடுத்து லோ பட்ஜெட் தான், அது எடுத்து ஃப்ளாப் பண்ணாங்க. ஸோ அது மூலமாக கேட்டால் அந்த டைம்ல கேட்டால் ஒரு ஈக்குவலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு படம் அவுட் ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஹீரோ டம்மி ஆயிடுவார். இப்படி ஒரு பிளான் நடந்தது. சரி, இப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் சர்ச்சைக்கு உள்ளாவது இதுதான் முதல் முறையா? இல்ல, ஏற்கனவே சர்ச்சை பார்த்தீங்கன்னா அவர் கல்யாணமே சர்ச்சை சார். அவர் எப்படி சார் அது கேட்டா வந்தனான்னு சொல்லிட்டு ஒரு என்ன ஒரு ரசிகைன்னு சொல்ல முடியும். அவங்க மனைவி தானே? ஆமா, மனைவி தான். ஆமா, ஒரு ரசிகைன்னு தான் சொல்ல முடியும் அவங்கள. அவங்க நடிகையெல்லாம் பெரிய நடிகையெல்லாம் கிடையாது. அந்த அம்மா இவரை லவ் பண்றாங்க, இவரும் லவ் பண்றாரு. ஆனால் அது லிவிங் டு ரிலேஷன்ஷிப் மாதிரி வச்சிருந்தாரு தவிர வெளிப்படுத்தவே இல்லை. அது காரணம் கேட்டா கெரியர் போயிடும் படத்துல உடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ரசிகைகள் இல்லாம போயிடும். ஏன்னா பெண் ரசிகைகள் அதிகமான இருக்கு. ஸோ ரசிகைகள் இழந்துருவோம்னு சொல்லிட்டு நான் அது கல்யாணமானது வெளியே சொல்லாம மூடி மறைச்சு அப்படியே லிவிங் டு ரிலேஷன்ஷிப்லேயே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவங்க ப்ரெஷர் கொடுக்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அவங்களும் சாதாரண குடும்பம் இல்லை, இவங்களை காட்டிலும் அவங்க ரொம்ப வசதியான குடும்பத்தை சார்ந்த பெண். அவங்க காலேஜ்லாம் கூட இருக்கு வெலிங்டன்ல, ஊட்டியில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்ப வசதியான பெண் அவங்க.
ஆனால் இவருக்கு என்னன்னு கேட்டால் கெரியர்ல நம்ம வந்து பெரிய ஸ்டாரா வரும்போது கேட்டா இதை விட ஒரு பெரிய இடம் கிடைக்கலாம் நினைச்சிருக்கலாமா ஒரு வேலைன்னு தெரியல. ஆனால் அவங்களை கல்யாணம் பண்ணிக்காம லிவிங் டு ரிலேஷன்ஷிப்லேயே வச்சிருந்தார். இதுக்கு ஒரு சப்போர்ட்டா வந்து அவருக்கு வந்து கேட்டால் ஆந்திராவில் வந்து கோட்டீஸ்வர ராவ்னு ஒரு பெரிய சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர். மாதிரி அவருடைய மனைவி வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டைம்ல ஒரு திருட்டு கல்யாணம் சொல்லுவாங்க இல்லையா, 4 சோத்துக்குள்ள கல்யாணம், அந்த மாதிரி வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வச்சிருந்தாரு. அது ஒரு கட்டத்தில் அந்த அம்மா வந்து என்ன பகிரங்கமா வந்து மனைவியா எடுத்துக்கிற மாதிரி இவர் முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நீதிமன்றத்தை போய் பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணாங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே. பெரிய தினமும் சர்ச்சையாயிட்டே இருந்துச்சு ஸ்ரீகாந்தோடைய அந்த மேரேஜ் லைஃபே. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன கேட்டால் அந்த அம்மா நேராக இவர் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கே வந்துட்டு வந்து குடியிருந்தாங்க. இவங்க வீட்லயே வந்து குடியிருந்து உள்ளே வந்து வீட்டுக்குள்ள வந்து வாழ்ந்தாங்க அவங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்துக்கள்னால கூட அவங்க நீதிமன்றத்தை கோர்ட்ல ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்து உள்ள போயிட்டாங்க. உள்ள வந்து நீண்ட காலம் அவங்க வந்து அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம என்ன செஞ்சாரு, எல்லாரும் காம்ப்ரமைஸ் பண்ணி கல்யாணமும் ஆயிடுச்சு. 2 பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப தலைவர் 20 வருஷத்துக்கு முறையே வேலை காட்டு. 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு சர்ச்சைக்குரிய நபர் தான். ஆளை பார்த்தா இவரா இப்படின்னுவாங்க. இவரா ஒருத்தர் லிவிங் டு ரிலேஷன்ஷிப்ல வச்சுட்டு இவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்போ கூட சமீபத்தில் கூட மேடையில பேசுனதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தான் பேசுவாரு. ஆனா இவரா இப்படி அப்படின்னு தான் இருந்து இவர் போய் போதைப் பொருள் எடுத்துக்கிட்டாரா அப்படின்றது மாதிரி சிலது வந்து அவர் நடவடிக்கை அது மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துல வந்து இப்போ வெடிச்சு வெளியே வந்துடுச்சு. எப்படியோ செய்தி வரணும்னு இருக்கு, வந்துடுச்சு. ஒரு நடிகர் வந்து போதைப் பொருளை பயன்படுத்துறது தன்னுடைய வீழ்ச்சியின் காரணமாவா இல்ல நடிக்கிறதுக்கே இங்க வந்து போதைப் பொருள்? அப்படி இல்லை சார். முதல் காரணம் வந்து மிதமிஞ்சிய பணம் சதீஷ். இதெல்லாம் திமிரு. இதெல்லாம் மிதம் ஃபர்ஸ்ட் பணம். சோத்துக்கு வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க போதை கிட்ட போவீங்களா சார்? நீங்க நிச்சயமா நீங்க சொல்லுங்க, சோத்துக்கு வழி இல்லைன்னா நீங்க போவீங்களா? சோத்துக்கு நீங்க மிதமிஞ்சிய பணம் இருக்கு, காரு வசதி, கார் பங்களா, மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணப்புழக்கம் இருக்கு. அப்ப என்ன செய்வான்? அடுத்த கட்டம் ஒன்று சாராயத்துக்கிட்ட போவான். சாராயம் மீன்ஸ் ஏதாவது பிராந்தி ஒயின்ஸு அப்படின்னு போகிறான். இல்லைன்னா பொம்பளை கிட்ட போகிறான். இல்லைன்னா போதை தான். பெண்கள் கூட போதை தான் சார். பெண்கள் கூட மனைவியோட வாழ்ந்தால் அது தாம்பத்திய உறவு. அதை தாண்டி நீங்கள் வந்து பல பெண்கள் கிட்ட நீங்கள் புழங்குறது சொன்னால் அதுவும் ஒரு வகையான போதை தானே அது. அதனால தான் மது மாதுன்னு சொல்கிறாங்க. ஒரே ஈக்குவலாக தான் சொல்கிறாங்க. மதுவும் போதை தான், மாதுவும் போதை தான். நீ மனைவியோட வந்தாலும் சிக்கலே கிடையாது. நீ மனைவியை தாண்டிட்டு இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அடுத்த நாள் அப்படி போயிட்டு இருக்குன்னா வந்து பொறிக்கத்தனம்னா அது ஒரு வகையான போதை. அதுக்கப்புறம் இந்த போதை எட்டாத போது இப்ப தினம் சரக்கு அடிச்சுட்டே இருக்கு. என்னையா போதை இருக்கு, எவ்வளவு அடிச்சாலும் ஏற மாட்டேன் சொல்லப்ப சொல்லுவாங்க. பாத்தீங்களா, சினிமாவில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னையா வந்து டாஸ்மாக் சரக்கு இது டூப்ளிகேட்டு, என்னன்னு கேட்டா போதையை ஏற மாட்டேன். சரக்கு தேடி குடிக்கிற அந்த அதுதான் இல்ல நான் சொன்னேன். எலைட் சரக்கா கூட இருக்கட்டும் சார். நீ போதை டெய்லி அந்த போதை சாப்பிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு அது எறும்பு கட்ச மாதிரி ஆயிடும்ல. ஏன்னா தினம் போதை அங்க நரம்பெல்லாம் தளர்ந்து போகுது இல்ல டோட்டலா. அதனால போதை எவ்வளவு அடிச்சாலும் யாருன்னு இருக்கு. அப்புறம் குவார்டர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆஃப் ஆகி அப்புறம் ஃபுல்லு. பெருமையா சொல்ல 2 ஃபுல்லு ஒன்னா அடிப்பாருங்க அவரு. ஆனா மட்டையே ஆக மாட்டாரு. மட்டையானா நம்ம மலாந்துக்க மாட்டாரு. பெருமை வேற. குடிக்கிறதுல பெருமை என்னன்னா, குடி பெருமை என்னன்னா அவர் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. சில பேர் என்ன சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் போதையே ஏற மாட்டேங்குது. அப்போ அடுத்த கட்டம் என்ன செய்வானுன்னா போதை உச்சத்துக்கு போகணும். அப்ப இதை தாண்டி மதுவை தாண்டி வேற என்ன இருக்கு போதை? அப்போ இந்த மாதிரி தான் அபீனு, ப்ரௌன் சுகரு, இந்த மாதிரி. இப்போ லேட்டஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கொக்கைன். அது வந்து 1 கிராமோட வேல்யூ கிட்டத்தட்ட 12,000. அதுதான் சார் நீங்க இங்க வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கு. 1 கிராம் 12,000 ரூபாய், கிட்டத்தட்ட 4.25 லட்சம் ரூபாய்க்கு இவரே பர்ச்சேஸ் பண்ணதா சொல்றாங்க. அதை வாங்கி இவர் வித்தாரா போனாரா வந்தாரான்றது செகண்ட், அது வேற விஷயம். ஆனால் ஒரு காலத்துல சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், பேங்க் எம்ப்ளாயி தான் அவங்க ஃபாதர் அண்ட் மதர் நினைக்கிறேன், ஸ்டேட் பேங்க். ஆமா, ஏதோ ஒரு பேங்க்ல எம்ப்ளாயி. அப்போ அவங்க அந்த அம்மா வந்து இவர் ஏதோ ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொருள் ஏதோ ஒரு கேட்டு ஒரு டூர், அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியல சார். அந்த காலத்துல பேங்க்ல எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்குதான் சார் பேங்க்ல வந்து சம்பளம் 6வது பே கமிஷன் 7வது பே கமிஷன்லாம் கொடுத்த போது 5வது பே கமிஷனுக்கு முன்னாடிலாம் சம்பளம் சொற்ப சம்பளம் 7,000 8,000 ரூபாய் தான் பேங்க் எம்ப்ளாய்க்கு. அப்போ அது பெரிய பணம். நான் சொல்றது 80களில் சொல்றேன் நான். அப்போ இவர் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஏதோ ஒரு பொருள் கேட்க போய் அந்த பொருளோட விலை 200 ரூபான்னு சொன்னோம்னா அவங்க அம்மாவால இதை யார் ஸ்ரீகாந்தே இதை சொல்லியிருக்கிறாரு. அந்த அம்மாவால அதை வாங்கி தரத்துக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னா அந்த அம்மா தினம் பஸ்ஸில் போவாங்களாம். 6 12 கிலோமீட்டர் பஸ்ஸில் போவாங்களாம்.
தன் மகனுக்காக அந்த பொருளை வாங்கி தரதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வந்து 12 கிலோமீட்டர் வந்து நடந்தே வந்தாங்களாம். அதை மிச்சம் பிடிச்சி, அந்த காசை மிச்சம் பிடிச்சி அவங்க வந்து அந்த பொருளை வாங்கி கொடுத்தாங்களாம். இதை யார் சொன்னது? ஸ்ரீகாந்தோட அம்மா. ஸ்ரீகாந்த் சொல்றாரு, எங்க அம்மா வந்து அவங்க அம்மா எனக்காக நான் ஒரு பொருள் கேட்டேன் 200 ரூபா, அதை வந்து வாங்கி தர்றதுக்கு எங்க அம்மா வந்து அவங்க பஸ்ல போகாம நடந்தே போயிட்டு வந்தாங்க. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த அந்த வாங்குறதுக்காக. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவர். பொதுவா கஷ்டப்பட்ட குடும்பம்னாவே அதோட அருமை தெரியல சார். பணத்திமிரு எங்க இருந்து? பணத்திமிருன்னா மனைவி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ண பிறகு, சினிமால ஒரு ஸ்டார் ஆன பிறகு உங்களுக்கு வந்து ஒரு சொற்ப, இப்போ தயாரிப்பாளர் பணத்தை கொடுத்துறா சார், படம் ஓடலன்னா இவங்க ஒண்ணும் கிடையாது, அடுத்த வாய்ப்பு கிடையாது, அவ்வளவுதான். ஆனா நடிச்ச படத்துக்கு பணம் இருக்குல்ல, நடிச்ச படத்துக்கு பணம் இருக்குல்ல, நிச்சயமா அந்த பணம் இவங்க கிட்ட தான் இருக்கு. தயாரிப்பாளர் தான் பிச்சைக்காரன் ஆகுறான். எந்த நடிகர் சார் பிச்சைக்காரன் ஆகுறான்? அவன் சம்பளத்தை வாங்கிடுறான், டைரக்டர் சம்பளத்தை வாங்கிடுவாங்க, அடுத்த வாய்ப்பு வேணா எல்லாம் போகலாம் படம் போகலன்னா. ஆனால் தயாரிப்பாளர் என்ன ஆவார்? அவ்வளோதான், அவர் ரோட்டுக்கு போயிடுவார். இப்படிதான் நடக்குது. பெரிய ஸ்டார் 100 கோடி 150 கோடி சம்பளம் வாங்கிடுவான் சார், படம் ஓடுமான்றது கேரண்டியா சொல்ல முடியாது. ஆனால் வந்து 150 கோடி சம்பளம் வாங்கிடுவான். ஆனால் அவன் தயாரிப்பாளர் போட்டு தலையில் துண்டை போட்டுன்னு போனான். இதில் துண்டு போடாத ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க தயாரிப்பாளர், இன்னும் நீச்சல் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு படத்துல வருது, ஒரு படத்துல சூதாட்டம் போல நடந்துட்டு இருக்குது சினிமாவில். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பணம் ஒன்று. இன்னொரு பக்கம் பொண்டாட்டி சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய தொழிலதிபர் குடும்பத்தில் ஒரு பொண்ணு எடுத்திருக்காரு. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, அன்னைக்கு அம்மா வந்து 12 கிலோமீட்டர் நடந்து வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிச்சம் பிடிச்சி வாங்கி கொடுத்த வந்து ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 12,000. எப்படி இருக்கு பாருங்க. அதை வந்து கிட்டத்தட்ட 4.25 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் இருக்காரு. வீட்டில் போய் சர்ச் பண்ணும்போது சில வந்து எம்டி கவர்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இது வந்து ஒரு இப்போ கைது செய்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஒரு கடுமையான சட்டங்கள் இருக்கு இல்லையா, அதனால கைது செய்யப்பட்டிருக்காங்க. சார், அடுத்த கட்டமா இந்த வழக்கு எதை நோக்கி போகும்? அவர் வந்து நிரந்தரமா ஜெயிலே அடைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு? அப்படி இல்லை சார், இதுக்குன்னு தனியா நீதிமன்றம் இருக்கு. போதைப் பொருள் தடுப்பு பிரிவுன்றதே தனி சட்டமே இருக்கு சார் இதுக்கு. ஸோ அந்த ப்ரிவென்ஷன் ஆக்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான வந்து அந்த விசாரணைகள் செய்யப்பட்டு இடைக்காலமாக ஜாமீன் வழங்கலாம். இப்போ எல்லாருக்கும் கடந்த காலத்தில் வந்து இந்த ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேட்டீங்கன்னா மன்சூர் அலிகானுடைய மகன் வந்து பெத்தப்பட்ட ஏதோ ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தினார் சொல்லிட்டு அவருக்கு வந்து பெயில் கொடுத்துருக்காங்க. 1 மாசம் 2 மாசம் பெயில் வந்துடும், பெயிலும் கொடுத்துருவாங்க. ஆனால் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் விடுவிக்கப்பட மாட்டாங்க. அது வழக்கு நீண்ட காலம் நடக்கும். வழக்கு வாய்தான் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியதுதான். இப்போ குறிப்பாக பெயிலுன்னா வந்து உங்களுக்கு வந்து ஜெயில்னு ஒன்று இருந்தால் பெயில்னு ஒன்று இருக்கும். காலங்கள் தான் கொஞ்சம் வித்தியாசப்படும். சிலது வந்து நீங்க சொல்லலாம், என்னன்னு சார் ஜெயிலுக்குள்ளேயே வச்சு, அதெல்லாம் வேற குற்றங்கள் இருக்கு. சில குற்றங்கள் வெளியில விட்டாலே ஒரு ஆபத்து நம்ம கிட்டனா அது உடனடியாக இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து நீதிமன்றத்தில் கூட நீதிமன்ற காவலில் இருக்கும்போதே கூட வழக்கு விசாரணைகள் எடுத்து அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா 1 மாதம் 2 மாசம் இருக்கலாம், அதுக்கப்புறம் பெயில் மூவ் பண்ணி வெளியே வரலாம். ஆனால் வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதியப்பட்டிருக்கு, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு, அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அவரும் நீதிமன்றத்தில் அவர் கேட்டிருக்கிறாரு, இப்போ இருக்கிற நீதிமன்றத்தில் கேட்டிருக்காரு. எனக்கு வந்து சில காரணங்கள் சொல்லி கேட்டிருக்கிறாரு, நான் வந்து என் பிள்ளையை வளர்க்கணும், நான் தவறு செஞ்சுட்டேன்லாம் சொல்லியிருக்கிறாரு. அது வந்து இந்த நீதிமன்றம் கன்சிடர் பண்ண முடியாது, இதுக்காக தனி நீதிமன்றம் இருக்கிறதுனால அந்த நீதிமன்றத்தில் தான் வந்து இவர் மறுபடியும் மனு தாக்கல் பண்ணலாம். அந்த இடைப்பட்டவர்களை பெயிலில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கேட்டால் அந்த சட்டங்களை ஆராய்ந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கு, பெயிலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் வழக்கு சந்திக்கணும்.